பச்சை விளக்கு திரைப்படத்தின் பாடல் ஒன்று சிலப்பதிகாரத்தின் காட்சி அமைப்பை படம் பிடித்து காட்டிவிடும். தோழியும் தலைவியும் உரையாடிக் கொள்வதாக பாடல் காட்சி அமைந்திருக்கும். தூது செல்ல ஒரு தோழி இல்லை என துயர் கொண்டாயோ தலைவி, துள்ளும் காற்று வந்து மெல்ல சேலை தொட சுகம் கண்டாயோ தலைவி. தோழி இப்படி தொடங்க தலைவி தொடர்வாள். அன்று சென்றவரை இன்னும் காணவில்லை, என்ன செய்வதடி தோழி? தென்றல் தொட்டதடி, திங்கள் சுட்டதடி, கண்கள் வாடுதடி தோழி. சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு தோழி ஒருத்தி உண்டு. கோவலனை நினைத்து கண்ணகி வாடி நிற்பதைக் கண்டு குறிப்பிட்ட நீர்நிலைகளில் குளித்தபின் இறைவனை தொழுதால் பிரிந்த கணவன் திரும்பி வருவான் என்று வழிமுறை சொல்லித் தருவாள் அவள். ஆனால் அது பெருமைக்குரிய செயல் அல்ல என்று மறுத்து விடுவாள் கண்ணகி. இந்த கருவை திரைப்பட கதாநாயகிக்கு ஏற்றவாறு மாற்றி தருகிறார் கவிஞர் கண்ணதாசன். தோழியும் தலைவியும் மாறி மாறி தங்கள் எண்ணத்தை சொல்வதாக பாடல் அமையும். பன்னீர் நதியில் குளித்து வந்தால் உன் பருவம் தூங்குமோ தலைவி, வெந்நீர் நதியை பன்னீர் எனவே பேசலாகுமோ தோழி, இடையணி மேகலை விழுந்திடும் வண்ணம் ஏங்கலாகுமோ தலைவி, கடையிருந்தும் பொருள் கொள்வோன் இல்லையே கலக்கம் வராதோ தோழி. திரைப்பட பாடலை கேட்டுக்கொண்டே வந்தால் சிலம்பின் நினைவு உங்களுக்கு வராமலும் போகலாம். ஏனெனில் ஒரு திரைப்படத்தின் காட்சி அமைப்புக்காக எழுதப்பட்ட திரைப்பட பாடல்தான் இது. ஆனால் சிலம்பின் காட்சியுடன் திரைப்படத்தின் காட்சியை கொண்டு வந்து அவர் இணைத்திருக்கும் முறை அவருக்கே கைவந்த கலை. முத்தும் மணியும் கருகிடும் வண்ணம் மோகத்தில் ஆழ்ந்தாள் தலைவி, முத்தத்தை மறந்தவள் சித்தத்தில் இருந்ததை மௌனத்தில் அறிந்தாள் தோழி. காவிரி கரையின் ஓரத்தில் இவ்விதம் காத்திருந்தாள் அந்த தலைவி. காவிய நாயகன் காதலன் வணிகன் கோவலன் என்பான் மனைவி. கண்ணகி ஏங்கியதாகவோ மோகத்தில் ஆழ்ந்ததாகவோ சிலம்பில் செய்தி இல்லை. ஆனால் திரைப்படத்தின் நாயகிக்கு அந்த தவிப்பு இருந்தது. காப்பியத்தில் தலைவியும் தோழியும் உரையாடும் காட்சியையும் திரைக்கதையையும் சரியான விகிதத்தில் கலந்து பாடலாக தந்தது எவ்வளவு வியப்புக்குரியது. இலக்கிய தமிழில் மட்டுமே புழக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்ச் சொற்களை இந்த திரைப்பட பாடலில் நாமும் கேட்டு மகிழலாம். துயர் கொண்டாயோ தலைவி.